இருக்காங்க, அதனால கொஞ்சம் ஃப்ரீயா பேசிக்கிறேன். போல இருக்கவங்களாம் வேண்டாப்பா, பிள்ளைகளாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் பிள்ளையோட அவங்க நோக்கத்துக்கு விட்டுருங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு செல்ல நோண்டாதான் அதை படிக்காத அதை படிக்காதன்னு. என் பையன் எம்பிபிஎஸ் படிக்கலன்னு என் மனைவிக்கு ரொம்ப வருத்தம். அவன் பேசும் டெக்னாலஜி படிக்கணுங்கிறேன். நான் ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூருக்கெல்லாம் போயிருக்கேன். படிச்சுட்டு போகலாம் மேடம், படிக்காமல் சின்ன வேலைக்கு போயிருக்கேன். அப்போ 1997 மைக்கேல் ஜான்சனோட ஒரு நிகழ்ச்சி ஒரு ஸ்டேடியத்தில் நடக்குது. அந்த க்ளீன் பண்ணுற வேலைக்கு நாங்கள் போயிருக்கோம். அங்கே ஒரு டீம் வர்றாங்க. அவங்க என்ன படிச்சிருந்தேன்னா பேச டெக்னாலஜி. அப்போ நான் கிண்டல் பண்ணேன், கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸுக்கு செருப்பு தைக்கிறதுக்கு ஒரு படிப்பாளர். கடைசி என் பையன் அந்த படிப்புக்கே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு என் பையனை போயிட்டு என்னோட உங்கள் பாதை பற்றி உங்களுக்கு தெரியுமா, எங்கள் காலேஜுக்கு வந்து பாருங்கன்னா நம்ம மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் போயிருந்தோம். அந்த காஞ்சிபுரம் மாவட்ட மாதிரி பள்ளிக்கு தான் எங்களை தங்க வச்சுருந்தாங்க. சிவகங்கை மாவட்டம்னா எங்களை மேலே கீழே பார்த்தாங்க. சார் உங்களை நாங்கள் ஜெயிக்கவே முடியாது, எதுலங்க உணவுலையும் சரி படிப்புலையும் சரி நீங்கள் நம்பர் ஒன்றுங்க நாங்கள். அதனால தமிழ்நாட்டில் நம்ம நம்பர் ஒன்று கிடையாது, சிவகங்கை மாவட்டம். சும்மா சொன்னாங்க, இந்தியாவிலேயே நம்ம தான் நம்பர் ஒன் சிவகங்கை மாவட்டம் தான். அதனையே மாவட்ட ஆட்சியர் அமைகிறது நம்ம கொடுத்து வச்சவங்க. இது உங்களை வச்சுட்டு பெருமையை பேசல மேடம். இப்போ இருக்க அங்கன்வாடியில கூட நீங்க வந்ததுக்கு அப்புறம் 8 மணிக்கு பால்வாடி இயங்குது. என் மனைவி வந்து அங்கன்வாடி உதவியாளர். என்ன 8 மணிக்கு போனால் கலெக்டர் விசிட்டு வர்றாங்க, சும்மாவது உன்னை கிளப்பி விட்டுறது. கலெக்டர்னு சொன்னோடனே அங்கேயே அவங்க இயங்குறாங்க. அதனால உங்களை மாதிரி ஆசிரியர், மாவட்ட ஆசிரியர் எல்லாரும் அமையருக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கிரிப்ட் எழுதி சிவகங்கை மாவட்ட மாதிரி பள்ளிக்கு அனுப்பிவிட்டாங்க. அதுல சார் டைரக்டர் எங்களுக்கு காளிதாசன் சாரு, முத்துராமலிங்க சாரு, நம்ம சதீஷ் சார், இவங்க பேர் மட்டும்தான் தெரியும், மற்றவங்க யாரு பேரும் தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாரும் பேரும் சொல்லி பாராட்டு சான்றிதழ் கொடுத்தீங்க, அதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. உண்மையில எத்தனை சார் மட்டும் தெரியும், அவர் பேர் ஏற்கனவே தெரியாதுங்க, எனக்கு 70% பேருக்கு தெரியாது. காளிதாசன், முத்துராமலிங்க, சதீஷ் எல்லாரும் கூப்பிட்டு எல்லாருக்கும் பாராட்டு தெரிவிச்சு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து ஒரு சால்வை கொடுத்தீங்க, அதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. பெற்றோர்கள் அவர்களோட சார்பாக என்னோட தாழ்மையான